த்ரீ ரோசஸ் போல தான தமிழ் லட்சுமி மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் எத்துக்கிட்டு லட்சம் கோடி பிரச்சனைகள் வந்தாடுதே அச்சு என்று தும்பினாலும் தப்பாகுது போற போக்கில் பேசி போகும் ஊரோடுதான் போரடிச்சும் சிரிச்சு பேசும் பெண் வாழ்க்கைதான் த்ரீ ரோசஸ் போல தான தமிழ் லட்சுமி மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் ஏத்துக்கிட்டு போலவே சேவை செஞ்சுமே ஹிட்லர் போல நடத்தும் சில மாமியாருங்க சேலரி இல்லையே பென்ஷன் இல்லையே வீட்டுக்காக உழைக்கிறாங்க காலை மாலை எல்லாம் கொண்டாட வேணும் நம்ம பொண்ணுங்களே கண்டாடுதுங்க இந்த ஊரு உங்களே சந்தோஷமா உற்சாகமா தினமும் தடைகள் உடைக்கிறாங்க பெண்களா த்ரீ ரோசஸ் போல தான தமிழ் லட்சுமி மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் ஏத்துக்கிட்டு லட்சம் கோடி பிரச்சனைகள் வந்தாடுதே அச்சு என்று தும்பினாலும் தப்பாகுதே போற போக்கில் பேசி போகும் ஊரோடுதான் போரடிச்சும் சிரிச்சு பேசும் பெண் வாழ்க்கைதான் மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிச்சு கணேஷ் சாப்பிட்றியா? ஒன்றும் வேணாம். எதுக்கு வர சொன்னீங்க? வீட்டில் நடந்த கேள்விப்பட்டேன். லிச்சு சொன்னிச்சு. உனக்கும் உனக்கு புரியுது. நான் ஆம்பளை தானே. உன் இடத்துல நான் இருந்தா அப்படி நடந்திருப்பேன். எவ்வளோ பேசி பார்த்தீங்க ஆச்சுக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா. எப்படி பேசுவா? இருக்கிற நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா இப்போ கழட்டி விட பார்க்குறா. ஏய், எங்க வீட்டு பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசாத. தப்பாதான் பேசணும். நீ இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறத பார்த்தாக்க உனக்கும் அந்த கல்யாணத்துல இஷ்டம் போட்டிருக்கு. என்னது? எனக்கு இஷ்டம் இல்லையா? அப்ப அவளுக்கு இஷ்டம்னு சொல்லிட்டாளா? என்னமோ ஒண்ணுமே சொல்லலன்னு சொன்னீங்க. அவளுக்கு மட்டும்தான் இஷ்டம் இல்லையா? இல்ல ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு இஷ்டம் இல்லையா? என் குடும்பத்துக்கு இஷ்டம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆரம்பத்திலிருந்து எனக்கு இஷ்டம் இல்லடா. நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணி செஞ்சிட்டீங்களா? நல்லா செஞ்சீங்க. இந்த பாரு, ஏதோ லிச்சு சொல்லிச்சுதான் கடமை கொண்டு பேச வந்தேன். என் வேலை எப்படி ஈஸியாக முடியும்னு நினச்சே பார்க்கல. இதுக்கப்புறம் வீட்டு சைடு வந்துடாத, போடா. டேய், தமிழ் வந்துட்டா. நீ உன் ரூமுக்கு போ, சீக்கிரம் போ. டேய் டேய், தயவு செய்து அவகிட்ட எதுவுமே சொல்லிடாதடா. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒன்னும் சொல்லிடாத. உன் வாயை திறக்காத.
வாமா. ஏங்க ஏன் இந்த திருட்டு மணி முழிக்கிறீங்க? நானா? இல்லையா, நான் நல்லா தானே இருக்கேன். களைப்பா இருக்கு தானே? காஃபி வேணுமா? காஃபி பவுடர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா, தமிழ் டயர்டா இருக்கா? காஃபி போட்டு கொடுங்க. நான் சரி. நீங்க இப்ப அவங்களுக்கு காஃபி கலக்க சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. இவர் சும்மா என்ன வம்பிழுக்கிறாரு. இல்லம்மா, நீ இப்பதானே வேலை முடிஞ்சு வந்த, களைப்பா இருப்பல, நான் போய் காஃபி போட்டு. இல்ல அத்தை, வேணாம். சீரியஸாவே எனக்கு காஃபி வேண்டாம். வேண்டாமா? சரி, எனக்கு களைப்பா இருக்கு, நான் முதல்ல போய் படுக்கிறேன். ஏங்க பாத்தீங்களா என்னங்க இதெல்லாம்? இதுவா? இது ஒரு புது கேம் ஷோ. ஓ, கேம் ஷோவா? ஏங்க கொஞ்சம் மேல வாங்களேன். மேலையா? ஆமா, மேல மேல ரூமுக்கு, மேல ஓகத்துக்கு இல்ல. நான் அந்த கேமை பார்த்து முடிச்சுட்டு வரேன், சரியா? நீங்க 5 நிமிஷத்துல மேல வரலனா உங்க லைஃப் கேம் ஆயிடும். பார்த்து மேல வாங்க. இன்னைக்கு சமைக்கல? இல்ல. அப்புறம் நான் என்ன சாப்பிடுவேன்? கீரை, கோழி, மீன் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, போய் சமைச்சு சாப்பிடு. என்ன பழி வாங்குறியா? எனக்கு சமைக்க தெரியாது. போய் கடையில வாங்கி சாப்பிடு. ஏய், இன்னும் என் மேல கோவமாவா இருக்க? ஐயோ, நீ எவ்வளவு பெரிய மனுஷன், நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்? நான் சராசரி பொண்ணு தானே, நான் நினைக்கிறது யோசிக்கிறது எதுவுமே செய்யக்கூடாது தானே. நான் உங்ககிட்ட நல்லா தானே பேசிட்டு இருக்கேன், இப்ப எதுக்கு ஓவரா பண்ற? நான் ஓவரா பண்றேனா? காலைல நீ பண்ணது மட்டும் ஓவரா தெரியலையா? என்ன ட்ரிகர் பண்ணாதடி. நான் அப்படித்தான் ட்ரிகர் பண்ணுவேன். ஏன் உண்மையில கக்கிருவியா? இத்தனை வருஷம் உன் கூட இருக்கனே, என்னைக்காவது நான் துரோகம் பண்ணிருப்பேனா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்ல. அப்பயும் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? உன் பிள்ளைய நான் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன், எப்படி நான் அடுத்த மயக்குவேன் நீ எதிர்பார்க்கற? நீ நம்பவே மாட்டியா? நான் உன்னை நம்புறேன், ஆனா மத்தவனுங்கள நான் நம்ப மாட்டேன். மத்தவங்க கூட வாழ்றியா, ஏன் கூட வாழ்றியா? நான் தானே உன் பொண்டாட்டி. ஆமாடி, எனக்கு நீ மத்தவங்க பாக்குறத பார்க்கும்போது நீ என்ன சீட் பண்ற மாதிரி தான் இருக்கு. போதுமா? ரைட்டு, இப்பதான் உண்மைலாம் வெளியே வருது. வாய மூடிடு. நீ 24 மணி நேரம் இந்த சிசிடிவில பாக்குறிய, நான் சீட் பண்றனால உனக்கு தெரியாதா? அதான் பார்த்தன அந்த குல்ஃபி பையனை. சிவா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாளைக்கு இந்த பிள்ளை கூட உன்னோட இல்லைன்னு சொல்லிடுவேன். சிசிடிவில எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கேன், என்னைக்காவது கேட்டுப்பனா? ஒரு பொம்பளை தப்பு பண்ணணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் பண்ணலாம். உன்னை தூங்க வச்சுட்டு இப்படி கூட வெளியாகலாம். அப்படி நான் பண்ணனா நாண்டுகிட்டு செத்துருவேன். நான் எதுக்கு உனக்காக சாகணும்? போனா போட்டுன்னு வாழ்க்கை கொடுத்தா நீ என்னையே கேவலமா நடத்துறியா? ஓ, வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கியா? கூட சீக்கிரம் பாரு யாரு பிச்சை எடுக்க போறான்னு. என்னடி எனக்கு வேலை போகுதுன்னு சொல்லி காட்டுறியா? சே, உன்ன மாதிரி நினைச்சியா நானே? உன் சந்தோஷம் தான் முக்கியம்னே உன் கூட குப்பை கொண்டு பாரு, என்ன சிறப்பு கழட்டி அடிக்கணும். இப்ப நீ என்ன சொல்ல வர? என்ன குப்பன்னு சொல்ல வரியா? ஏய், பதில் சொல்லிட்டு போடி. டேய், கொஞ்ச நேரம் நான் உங்ககிட்ட பேசலாமா?
சாரிக்கா. எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? என்ன அவாய்ட் பண்ணாதீங்கக்கா ப்ளீஸ். நான் பண்ணது தப்புதான். இதனால நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் என்னோட வாழ்க்கையில எடுத்த எல்லா முடிவையும் எல்லா விஷயங்களையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சிருக்கேன். ஆனா இந்த பெரிய முடிவை நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாமலே எடுத்துட்டேன். எனக்கு தெரியும் அதனால நீங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்ட்டு. ஆனா இதுல நீங்க என்ன நம்பணும்க்கா. போக போக உங்களுக்கே புரியும். இந்த முடிவை நான் எடுத்ததுனால அடுத்த கொஞ்ச நாள் பட போற கஷ்டத்தை பத்தி தான் நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா வாழ்க்கை முழுக்க பட போற கஷ்டத்தை பத்தி நான் யோசிக்கிறேன். ஒரு சில விஷயங்களை அலசி ஆராயம் இருக்கிறதாக்கா நல்லது. இப்ப நான் அக்காவா பேசணுமா இல்ல லாயரா பேசணுமா? ஓகே. ஃபர்ஸ்ட் நீயே உன் வாயால சொன்ன கணேஷ் ரொம்ப நல்லவன். He deserves a better girl. சோ பிரச்சனை அவன் கிட்ட இல்ல, பிரச்சனை உன்கிட்ட தான். நான் அலசி ஆயாம இருந்ததுனால தான் பிரச்சனை இப்ப இது வரைக்கும் வந்து நிக்குது. இங்க பாரு யாஷு, உன் பிரச்சனை உன் நிழல் மாதிரி. நீ ஓட ஓட அதை உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கோ. அதை நீ எப்ப தைரியமா ஃபேஸ் பண்றியோ அப்ப என்கிட்ட வந்து சொல்லு. அக்காவா நாங்க வந்து நிக்கிறேன். இவ்வளவு தைரியம் இத்தனை மணி ஆயும் மேல வரல. நானும் பாக்குறேன் எத்தனை மணி வரைக்கும் தான் வராம இருக்காருன்னு பாக்குறேன். மேல வந்தானே ஆகணும். ஏன் மாதிரியா இருக்க? ஆக்சுவலி சொன்னா சொன்னா என்ன சொன்னா? I give her some time. வருவா, திரும்பி தேடி வருவா. இல்ல ஏதோ சொன்னான்னு சொன்னியே, என்ன சொன்னா சொல்லியே? எனக்கு போக போக புரியும்னு சொன்னா. அப்படியே சொன்னா? சரி படுக்கல? நீ போய் படுசையா? இல்ல பரல, வெயிட் பண்றேன். I just want to be alone. நான் போய் படுக்கிறேன்.
ராசியிலே சூரியன் உச்சம், ராசியிலே சந்திரன் அமைந்திருக்கிறது, சுக்கிரனும் இணைந்திருக்கிறது. குரு 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு மேல வராம கீழே தூங்குறியா? எவ்வளவு தெரியும். மேல வாடி, நீ சத்த வா. டேய் தமிழ், வேலைக்கு போகல நீ இன்னைக்கு? ஆஃபீஸில் எதுவும் ப்ராப்ளமா? டேய் தமிழ், என்ன அப்படி பார்க்காது தமிழ். நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், சரியா? டேய் தமிழ், மாயா மாசமா இருக்கா போதுமா? இதை எப்படி உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியாம தான் நாங்கள் நேரத்துலன்னு உங்ககிட்ட மலிப்பிக்கிட்டு இருந்தோம். என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு எப்ப தெரியும்? எனக்கு நேற்று தான் தெரியும். சத்தியமா சொல்ற தமிழ், எனக்கு நேற்று தான் தெரியும். நான் அதனால தான் நேற்று மண்டை ஓடி கிடந்தேன். அப்படியே நேத்து சொல்ல. அம்மா தான் உங்ககிட்ட சொல்ல. அம்மா தான் என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. அப்படிதானே? நான் தான் இது ஏன் குடும்பம், ஏன் அம்மா, ஏன் மகன் ஏமாந்துட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்ல தமிழ். அப்படிதான் நீங்க யாருமே இந்த வீட்டுல ஒருத்தர் நினைக்கல. ஐயோ, நான் உன்கிட்ட தான் முதல் சொல்லணும்னு இருந்தேன். அம்மா தான் அவளை அவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கோம், சங்கடப்பட்டுக்கிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, சொல்ல வேணான்னு. நான் என் தங்கச்சியை பத்தி நினைக்கிறதா, அம்மா சொல்லிட்டாங்களேன்னு உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறதான்னு ஒரே குழப்பத்துல நான் கீழே இருந்துட்டேன். தயவு செய்து மன்னிச்சிரு தமிழ். ஐயா ஆண்டி, கொஞ்ச நேரம் கீழே வரியா? அம்மா, தமிழுக்கு எல்லாம் தெரியுமா? நான் தமிழ்கிட்ட சொல்லிட்டேமா. என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க. உன் தங்கச்சி கீழே மயக்க போட்டு கிடக்குறா பையன். ஐயோ, என்ன இருக்கு ஒண்ணுமே புரியல. அபார்ஷன் பண்றது எவ்வளவு பெரிய பாவம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமா? You just be beside her, please. பாத்துக்கங்க. ஓகே, அது இருந்தாலும் வேலை முடிஞ்சு கால் பண்றேன். எனக்கு இன்ஸ்டால் பண்ணது யாஷுன்னு ரொம்ப என்ன கெட்டவங்க இருக்கு எனக்கு பார்க்க. யஷ்மா, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன்டா. நான் அப்புறம் கால் பண்றேன்டாமா. பாய்டாமா. பை பை. மேடம் இப்போ பிஸி. ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். உங்களை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் தான் வாங்கிட்டு வந்து பார்க்கணுமோ? சும்மா சும்மா எண்டானு சிரிக்கிற, நீ வார்த்தைகளை கொட்டி கொள்ளதான் பாக்குற. யாரோ கண்டுபிடி சொல்லிச்சு கேட்கிற, என்ன எப்போ நீ புரிஞ்சுக்க போகிற? கலகலவென சிரித்து கொண்டே என் உள்ளி சோகமும் தானடி. படபடவென துள்ளும் என் நெஞ்சில் சிக்கலும் நீயும் கேளடி. கட்டிப்பாரு விட்டப்பாரு, சொந்தம் யாரு பந்தம் பேரு, சொல்லி எது சொல்லி தப்பாகுதோ, அது செஞ்சு இது செஞ்சு தவறாகுதோ. மட்டம் மாடி படி ஏறி காத்து வாங்கி நல்லா பேசி மாமியார் நடுகத்தில் மாட்டிக்கிட்டு நீ விட்டுட்டு போனோம் கதகாலிடி. Let me tell you a little story about 3 ladies on a journey. Bubbly, funny, sweet like honey, Tamil Lakshmi. 3 roses போல தான தமிழ் லட்சுமி. மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி. லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் ஏத்துக்கிட்டு லட்சம் கோடி பிரச்சனைகள் வந்தாடுதே. அச்சு என்று தும்பினாலும் தப்பாகுதே. போற போக்கில் பேசி போகும் ஊரோடுதான், போரடிச்சும் சிரிச்சு பேசும் பெண் வாழ்க்கைதா. லாலா 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 மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிச்சு.